சரி, இப்ப விஜய் அவர்களோட அரசியல் வருகையால பாதிப்பு யாருக்கு இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா ஒரு சைட்ல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா சீமான் அவர்களுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இப்ப சீமான் அவர்களை பொறுத்தளவுல 2016 இருந்தே மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணி அவரு அதை எடுத்திருக்காரு. இப்ப சொல்லப்படுற விஷயம் என்னன்னா 8% சீமானோட வாக்குகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேவுக்கும் டேமேஜ் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்றாங்க. சீமானுக்கு இதுல பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா விஜயோட அரசியல் வருகை? விஜய் 234 கேண்டிடேட் போட்டுருவாங்கன்னு இந்த கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய எந்த நிறுவனமாவது என் முன்னாடி வந்து உறுதி தரட்டு பார்ப்போம், இல்ல விஜய் உறுதி சொல்லட்டு பார்ப்போம், இல்ல ஜான் ஆரோக்கியசாமி செட்டப் கருத்து கணிப்பாளர் அவர் உறுதி தரட்டு பார்ப்போம், இல்ல ஆதவ் அர்ஜுனா அவரும் ஒரு செட்டப் டேபிள் ஒர்க் கருத்து கணிப்பாளர் அவர் உறுதி தரட்டு பார்ப்போம். எங்க 234 போட மாட்டாரு, போட்டுக்கிட மாட்டாரு. 39 போடுறதுக்கே கெப்பாசிட்டி இல்லாதவர். அப்ப இவ்வளவு செல்வாக்கு இருந்ததுன்னா அவரு 39 போட்டு கமலஹாசன் மாதிரி அவர் நின்றுக்கலாமே. கமலஹாசனுக்கு தகுதி, திறமை, கெப்பாசிட்டி எதுவும் இல்லாத ஆளு தானே. யோசிச்சு பாருங்க நீங்க. கமலஹாசன் டிவி பெட்டியை உடைச்சு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு 39 கேண்டிடேட் போடும்போது அவருக்கு இருந்த கேண்டிடேட்டோட வெயிட்டும் அவருக்கு இருந்த பாப்புலாரிட்டியும் விஜய்க்க மாய்மால டக்காலிட்டி அரசியலும் அந்த இடத்துக்குள்ள நீ ஒப்பிட்டு பாருங்க. 39 கேண்டிடேட் கமலஹாசன் வெயிட்டா போட்டாரு. இவர்கிட்ட எம்பி கேண்டிடேட் சொல்லக்கூடியதுக்கு 2-3 ஆட்கள் இருந்தாங்களா? சொல்லுங்க பாப்போம். 2 பேரை மோசடியா அவங்க பண்ணுவாங்க. வியாபார அரசியலுக்கு வந்திருக்காங்க. பணத்தை முதலீடு பண்ணி இந்த மாதிரிப்பட்ட வியாபாரங்களை பண்றது அவங்களுக்கு வழக்கம். சோ அதோட ஒரு இதுதான் இந்த கருத்து கணிப்புன்னு அவங்களே செட்டப் பண்ணி பண்ணக்கூடிய இது. கருத்து கணிப்புங்கிறது நிஜம் இல்ல, அது ரியல். சீமான் 8.2% வாக்கெடுத்தது ரியல். விஜய் போயிருக்கிறது 0%. இதுல இருந்து அவர் வாக்கு சதவீதம் பெறணும்னா அவர் 214 கேண்டிடேட் போடணும், அல்லது கமலஹாசன் மாதிரி 39 கேண்டிடேட் போட்டிருக்கணும். இந்த உள்ளதுக்கே அவருக்கு தகுதி இல்லை. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர் வான ஏறி எப்படி வைகுண்டம் போவாராம்? மொச பிடிக்க மூஞ்ச பார்த்தா தெரியாதுன்னு நம்ம பழமொழி நீங்க கேள்விப்பட்டதில்லை. சோ இது எல்லாமே மோசடித்தனமான விஜய் 12 கோடி கொடுத்து ஜான் ஆரோக்கியசாமியையும் ஆதவ அர்ஜுனா வச்சு பண்ண பொய் பிரச்சாரங்கள். அந்த பொய் பிரச்சாரத்தினோட ஒரு பகுதி தான் இந்த கருத்து கணிப்புங்கிறது. இன்னும் இந்த மோசடி கருத்து கணிப்புகளை போடுவாங்க. முதல்ல எப்படி அணி அமைஞ்சிருக்குது, என்ன தன்மையில ஃபைட் நடக்குது, அதுக்கு முன்னாடி எப்படி கருத்து கணிப்பு எடுக்க முடியும் சார்? எத்தனை முறை போட்டி நடக்குது, எப்படி போட்டி நடக்குதுன்னு சொல்ல முன்னாடி எடுக்கிற கருத்து கணிப்புக்கு என்ன வேல்யூ இருக்குது? சோ ஒரு வேல்யூலெஸ் இது, ஒரு வியாபார பிரச்சாரம். இதுக்காக தான் இந்த கருத்து கணிப்பு நோக்கமே. பலம் நிரூபித்த சீமான் மட்டும் இல்ல, தாமரையில 11.4% பலம் நிரூபித்த பாஜகவுக்கும் எதிரான எண்ணம் இருக்குது. உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, அண்ணாமலை தன் தலைமையில தாமரையில 11.4% வாக்கு எடுத்தாரா இல்லையா? விஜயகாந்துக்கு 5.5 இல்லாம, வைகோக்கு 3.5 இல்லாம, ஈஸ்வராண்ணனுக்கு வாக்கு வலிமை இல்லாம, சுமார் 10% 2014 என்டிஏக்கு வாக்கு இல்லாம எடுத்தாரா இல்லையா? எடப்பாடியே இதுல மோசடியா வந்து அண்ணாமலை காய்ச்சலையும் பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் தப்பா பேசிட்டு போனாரு. எடப்பாடியே இதுல தப்பா பேசிட்டு போனாரு. ஒரு முன்னாள் முதலமைச்சர். நான் சொல்றது டேட்டா. இந்த டேட்டாவை உனக்கு தாங்க முடியாது, பொறுக்க முடியாது, என்னத்தான் பேசிட்டு இருப்ப. அதுக்கு நீ விஜய்னு பேசிட்டு இருந்த. விஜய்னு பல நிரூபிக்காத சிவாஜி 67 சிவாஜி, பத்மினி, 2011 வடிவேலு, 89 ராதிகா பிரச்சாரம் பண்ணி திமுக ஜெயித்து. அதனால ராதிகாவுக்கு ஓட்டு ஒண்ணும் கிடையாது. அது இந்த மாதிரி பலம் நிரூபிக்காம ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு லெட்டர் பேட வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை அண்ணாமலை தலைமையில 11.4% வாக்கெடுத்த பிஜேபியோட பெரிய இதாட்டு காட்டி எடப்பாடி விஜய்கிட்ட தான் கூட்டணி போறாரு எல்லாம் பண்ணுன அத்தனை பேரும் ஏமாந்துட்டீங்களப்பா. என் கருத்தை சகாதேவ மாதிரி நான் சொன்ன கருத்தை எடப்பாடி ஏத்துக்கிட்டார. சார், ஒரு சாமானியனா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இதை முடிச்சிடுறேன். அப்ப நீ ஒத்துக்க, பல நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய எடப்பாடி மதிக்கல. அண்ணாமலை தலைமையில 11.4% தாமரையில நிரூபிச்ச பாஜக இத்தனைக்கும் 18% எதிர்ப்பு ஓட்டு, மாநில உரிமைகளால எதிர்ப்பு ஓட்டு உள்ள ஒரு கட்சி, தமிழகத்தின் உரிமைகளை நிலைநாட்ட மறுக்குதுங்கிற பிரச்சாரத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு கட்சி, ப்ரூவ்டு ஓட்டு 11.4% தாமரையில. மற்றவங்க ஓட்ட விட்டுருங்க, ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இவங்க ஓட்ட விட்டா கூட சுமார் 9-10% வாக்கு பலம் கொண்ட பாஜக தான் பெருசுன்னு எடப்பாடி முடிவெடுத்துட்டாரு. அப்ப ரவீந்திரன் துரைசாமி கருத்து கரெக்ட். இத சொன்னவெல்லாம் முதல்ல ஒத்துக்க. எங்கேயோ இருட்டுல பேச்சுவார்த்தை நடந்ததாட்டு பொய்யா, கட்டுக்கதையா, ஃப்ராடா, டக்கால்ட்டியா, அங்க பேசினாங்க இங்க பேசினாங்கன்னு விவாதம் எடுத்தாங்க. எங்கயா பேசினாங்க?
சரி, வாதம் எடுத்தவங்க பேசினவங்க எல்லாம் இதை ஒத்துக்க. முதல்ல விஜய்க்கு பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி வராது, அது ஜானகி சிவாஜி மாதிரி போயிடும். ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்ட் ஆயிரும். சிவாஜி 67ல காங்கிரஸுக்கு ஒண்ணு டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கல. பவன் கல்யாணோட டபுள் மடங்கு பெரிய ஸ்டார், டபுள் மடங்கு பெரிய கூட்டம் கூட்டின அல்லு அர்ஜுனால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்க முடியல. அதெல்லாம் எடப்பாடி சரின்னு நினைச்சுக்கிட்டு பாஜக தான் பெருசு, பல நிரூபிக்காத விஜய், எதிர்போட்டும் கிடையாது விஜய்க்கு, எதிர்போட்டும் கிடையாது சிவாஜிக்கு, எதிர்போட்டும் கிடையாது அல்லு அர்ஜுனுக்கு, எதிர்போட்டும் கிடையாது வடிவேலுக்கு, எதிர்போட்டும் கிடையாது ராதிகாவுக்கு. உங்களுக்கு ஓட்டு எங்க இருக்கு, எங்க நிரூபிச்சிருக்கீங்க? அதை புரிஞ்சுக்கிட்டு ரவீந்திரன் துரைசாமி கருத்து கரெக்ட் தான்னு விஜய பொருட்படுத்தாம பாஜக கூட எடப்பாடி கூட்டணி போயிட்டாருன்னு அறிவு நாணயம் நேர்மை இருந்தா அத்தனை பேரும் அக்செப்ட் பண்ணு. சார், ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். பாஜக ரைட் என்னன்னா, இப்ப சாமானியனா பார்க்கும்போது 2019-21 கமலஹாசன் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துறாரு. ஒரு பாயிண்ட்ல ஏறக்குறைய 4% ஓட்ஸ் அவரு வாங்குறாரு. நீங்க சொன்னது போல எல்லா தொகுதிகளையும் வேட்பாளர்களையும் அவரால் நிறுத்த முடியுது. சோ இப்ப ஒரு ஸ்டாரா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கமலஹாசனை விட 2-3 டைம்ஸ் பெரிய ஒரு ஸ்டார் விஜய். சோ இப்ப கமலஹாசன் அவர்களால ஒரு 3-4% ஓட்டு வாங்க முடியுதுன்னா ஏன் விஜய் அவர்களால அதை விட 2 மடங்கு அதிகமா வாங்க முடியாது? ஏன் கேண்டிடேட்ஸை போட முடியாது? கமலஹாசனோட குறைஞ்ச ஸ்டார் தான் விஜயகாந்த். கமலஹாசன் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்காரு. தக் லைஃப் விற்பனையில ஜனநாயகத்துக்கு இணையா தான் இருக்கும். பல ஸ்டேட்டுகள்ல ஜனநாயகத்தோட மேல போகும். தமிழ்நாட்டுல தக் லைஃபோட ஜனநாயகம் மேல போகும், நான் மறுக்க வரல. மற்ற பல ஸ்டேட்டுகள்ல மணிரத்னம் பிளஸ் கமலஹாசன் தக் லைஃப் மேல போகலாம். சோ கமலஹாசனும் நிறைய நீண்ட வரலாறு கொண்டவர், இன்னைக்கும் மார்க்கெட்ல தெளிவா இருக்கக்கூடியவர் தான். தக் லைஃப் இந்தியாவிலே ஒரு பெரிய படம் தான். இன்னும் சொல்ல போனா கமலஹாசனுக்கு சில தவறுகள் தான் அவரை பெரிய படம்னு பெரிய ரேட்ல கொண்டு போகாம விட்டது. முழுக்க தன்னை நம்பிய இன்னொரு ஆயுதத்தை பயன்படுத்தாம செயல்பட்டதுதான் கமலஹாசனுக்கு மார்க்கெட்டிங்ல பெரிய அளவு கொண்டு போக முடியல. இதே தக் லைஃப் வெறும் கமலஹாசனா இருந்தாருன்னா இந்த மார்க்கெட்டிங் போகாது. கமலஹாசன் பிளஸ் மணிரத்னம் போது இந்த மார்க்கெட் பல ஸ்டேட்டுகள்ல, நார்தன் ஸ்டேட்ல எல்லாம் ஜனநாயகனோட பெரிய அளவுக்கு போகும். சோ கமலஹாசனை பற்றி நீங்க முதல்ல சொன்ன இதுக்கே நான் டிஸ்பியூட் பண்றேன். எனிவே கமலஹாசன் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறாரு. ஆனா பிகஸ்ட் ஸ்டார் தான், அதுல மாற்று கருத்து இல்லையா? கமலஹாசன் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிறாரு. நான் தமிழ்நாடு சென்ட்ரிக்கா நான் மறுக்க வரல. நான் இது ஆல் இண்டியா சென்ட்ரிக்கா எல்லாம் சேர்த்து தான் இதை சொன்னேன். கமலஹாசன் 3.7 எடுக்கும் போது விஜயகாந்த் 8.3 எடுத்தாரு. விஜயகாந்த் வரும்போது அவருக்கு மார்க்கெட் என்ன இருந்தது? அப்போ விஜயகாந்த் துணிச்சலா 214 போட்டாரு. கமலஹாசன் 39 போட்டவர் 214 போட முடியல. அவர் 214 போட்டு பிரச்சாரம் பண்ணியிருப்பாருன்னா சீமானோட அதிக ஓட்டு எடுத்திருப்பாரு. சீமா என் சகோதரர் தான், நான் உண்மையை சொல்லக்கூடியவன். 39 எடுத்து கமலஹாசன் பிரச்சாரம் பண்ண நாட்கள் குறைவு. இன்னும் சொல்ல போனா 2 தொகுதி அவருக்கு சிக்கிட்டு, காஞ்சிபுரம் இன்னொரு தொகுதி. அது ஒரு கருத்து கணிப்பு மோசடியானவர், நிற்காத இடத்துல கூட போட்டாரு. அவர் தான் சீமானுக்கும் பொய்யா கருத்து கணிப்பு போட்டு டேமேஜ் பண்ண பார்த்தவர். ஓகே, கமலஹாசன் பிரச்சாரம் கொஞ்சம் கூடுதலா பண்ணியிருந்தாருன்னா 19 கூடுதல் ஓட்டு வந்திருக்கும். அது மட்டும் இல்ல, அவர் 214 போட்டிருந்தா அதுலயும் கூடுதல் வந்திருக்கும். அப்ப கமலஹாசனோட குறைஞ்ச மார்க்கெட்ல இருந்த விஜயகாந்த் 214 போட்டு துணிச்சலா ஹீரோ மாதிரி நின்னதுனாலதான் அவர் 8.3 வந்தாரு. அந்த இடம் தான் சுத்த வீர நாட்டு ஹீரோவன் இருக்கக்கூடிய சீமான் சொதப்பிட்டு இருக்கக்கூடிய விஜய தாண்டி போவார். நான் சொல்றேன், இதை என்னையும் மணியும் 1 to 1 உட்கார வச்சு பேசுங்க, அல்லது என்னையும் ரங்கராஜ் பாண்டே 1 to 1 உட்கார வச்சு பேசுங்க. அவங்களோட குயுக்திகளையும் மோசமான எண்ணங்களையும் லாஜிக் இல்லாத பேச்சுகளையும் அடிச்சு உடைக்கிறேன். யார் வேணாலும் உட்கார வைங்க. ரங்கராஜ் பாண்டேக்கு சாணக்கியாவிலே போய் உட்கார தயாரா இருக்கிறேன். மணி எந்த இதுல வேணாலும் மணி நான் உட்கார தயாரா இருக்கிறேன். சோ நான் லாஜிக்கோட சொல்றேன், உண்மையை சொல்றேன், தரவுகளோட சொல்றேன். அடுத்த தரவு ஒண்ணு சொல்றேன். பவன் கல்யாண் 7% வாக்கெடுத்தவர். அவர் பெரிய ஸ்டாரா? அல்லு அர்ஜுன் பெரிய ஸ்டாரா? அல்லு அர்ஜுன் பெரிய ஸ்டாரா? பவன் கல்யாண் பெரிய ஸ்டாரா? அல்லு அர்ஜுன் தான் பெரிய ஸ்டாரு. 2 மடங்கு கூட்டம் அவரால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு என்ன வாக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது? ஒண்ணும் இல்ல. மைனஸும் இல்ல, பிளஸும் இல்ல. பல நிரூபிச்ச பவன் கல்யாண் 7% டிரான்ஸ்பர் பண்ணாரு. பல நிரூபிச்ச விஜயகாந்த் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சாரு. அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. இவர் எதிர்கட்சி தலைவரானாரு. பல நிரூபிக்காத விஜயகாந்த வைகோ கீழே தான் ஜெயலலிதா வச்சாங்க. நீங்க 4 பேரை வச்சுக்கிட்டு மோசடியா பொய்யா பத்திரிகையில எழுதி
வராத ஓட்ட, கற்பனை ஓட்ட. சீமானுக்கு ஓட்டு 8.2 நிஜம் ரியல். ரங்கராஜ் பாண்டே சீமானுக்கு ஓட்டு ரியல். இந்த ரியலை நீ எப்படி கற்பனையோட ஒப்பிட்டு பேசுவ? விஜய் ஓட்டை எடுத்துட்டா அது விஜய்க்கு ஓட்டு. அறிவு நாணயமற்ற செயல் ரங்கராஜ் பாண்டே செய்தார். அவர் கூட்டத்திலே அவருக்கு சாணக்கிய விழாவிலே இதை செய்தார். அறிவு நாணயமற்ற செயல், இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி. அதே இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி தான் இந்த இன்னொரு சைட்ல இருந்து மணியும் பண்றாரு. உட்கார வைங்க என் முன்னாடி, அவங்க தப்பா நார் நாரா முகத்திலே கிழிச்சு எறிகிறேன். சோ நானும் மறுக்க வரல. கமலஹாசன் 214 போட முடியாதனாலதான் சீமானோட கீழே போனாரு. 214 போட்டு கமலஹாசன் பைரிக்கா ஃபைட் பண்ணிருப்பாருன்னா சீமானை தாண்டி போயிருப்பாரு கமலஹாசன். இதுதான் மேட்டருங்க. அதே வேளையில இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் இன்எலிஜிபிளான ஆளு. கமலஹாசனுக்கு எலிஜிபிலிட்டியே இல்ல. கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்தாரு. லெட்டர் பேடா இருந்ததுக்கு 1000 சப்ப காரணத்தை சொல்லுவாரு. அதுக்கு அவருக்கு சப்பத்தனமா அவர் சொல்லக்கூடிய காரணத்தை தாங்கி பிடிக்கிறதுக்கு, அவருக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு ரங்கராஜ் பாண்டேகளும் மணிகளும் வந்து அவர் சொல்லக்கூடிய பொய்களை ஆமா ஆமா இன்னும் ஜாலா அடிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு அது தேவையில்லை. உங்களால 39 போட முடியல, அதுக்கு சொன்ன நுண்டி குதிரைக்கு சறுக்கன சாக்குன்னு சொன்னதுதான் 2026 தான் எங்களுக்கு நோக்கம்னு சொன்னது. உங்க இயலாமையை மறைக்கிறதுக்கு நீங்க சொன்னது. கமலஹாசன் அளவு உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லாம அதை சொன்னது. அடுத்து விக்கிரவாண்டி களத்துக்குள்ள போலரைசேஷனை மீறி சீமான் நின்னாரு. உங்களுக்கு போலரைசேஷன்ல பிஞ்சி போவோம், திருமங்கலம் சரத்குமார் ஆகி போகும்னு உங்க புத்திசாலித்தனத்தால, வியாபார யுக்தியால, வியாபார அரசியால உண்மையை புரிஞ்சுக்கிட்டு களத்துக்குள்ள வரல. ஏன் உங்க குரு, உங்க அரசியல் வித்தகர் நிபுணர் ரங்கராஜ் பிரசாந்த் குமார் பாண்டே இடைத்தேர்தல் கட்சி ஆரம்பிச்சு இடைத்தேர்தல் நின்னார, நீங்க ஏன் நிக்கல? நின்னா இடைத்தேர்தல் திருமங்கலம் மாதிரி காலி ஆயிட்டா 26ல பேரம் பேச முடியாது, வியாபார அரசியல் பண்ண முடியாதுன்னு நீங்க ஒதுங்கிட்டீங்க. உட்கார வைங்க, என்னையும் மணியும் பேசிடுவோம். சரி சார், இப்ப ஒரு பாயிண்ட சொல்லிக்கிட்டே வரீங்க. அதாவது இந்த கருத்து கணிப்புகள்லாம் போலியானதுன்ற மாதிரி நிறைய தடவை பேசியிருக்கீங்க இல்லையா? சோ இந்த கருத்து கணிப்புகளை பொறுத்தளவுல எப்படி டிவிகேவுக்கு சாதகமா வர வைக்க முடியும்? கருத்து கணிப்பு இப்ப எல்லாரும் வர வைக்கப்படலாம். டெட்டிகள் கருத்து கணிப்பு, சீமான் 17% போறாரு, டிவிகேக்கு 1% தான் போட்டிருக்காங்க, ராதாபுரத்துல 4% போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 1000 கருத்து கணிப்பு வந்துட்டு தான் இருக்கும். நான் ரெட்டிகளே உடனே சரின்னு சொல்ல வரல. நான் ஏன் கருத்துல தெளிவா இருக்கிறேன். திமுக அணி அதோட மோட்டிவ் என்ன? அந்த மாதிரி டேட்டா இன்னைக்கு எல்லாமே பிசினஸ் ஆகி போட்டுச்சு. இந்த பிசினஸ்ல எல்லாரும் பண்ணதான் செய்வாங்க. ரெட்டிகள் வந்து திமுக அணி ஜெயிக்கும்னு போடுறாப்புல, இங்க நார்கோவில்ல திமுக அணி கொஞ்சம் இருந்தா கூட இந்த நாடார போட்டா ஜெயிக்கும்னு சொல்றாப்புல. அப்ப அதுக்குள்ளேயும் வந்து அவங்க சில விஷயங்களோட உள்ளடக்கி தான் அவங்க அரசியல் அதை பண்றாங்க. பட் ரெட்டிகள் கருத்து கணிப்புக்கும் இந்த கருத்து கணிப்புக்கும் மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் இருக்கும். தினத்தந்தி கருத்து கணிப்பு வந்து 5% சீமானு கொடுத்தாப்புல, 8% சீமானு வரலையா? நான் எதை பாக்குறேன், இதே சவுக்கு சங்கர், ரங்கராஜ் பாண்டே, மணி எல்லாருமே உட்காருவோம். 2024 யார் யார் என்ன சொன்னாங்க அதை எடுத்து பேசுவோம். யார் இதுல 10 கேட்டு சரியா வந்திருக்காங்கன்னு நேர்மையா நாணயமா ஒரு முடிவு பண்ணிட்டு நான் உட்கார தயாரா இருக்கிறேன். பாண்டே உட்காரனா பாண்டே உட்காரட்டு, மணி உட்காருவாருன்னா மணி உட்காரட்டு, சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் உட்காருன்னா உட்காரட்டு. என் சகோதரர்கள் தான். நான் இது சில விஷயங்களை சில ஐடிவிங்கள இருந்து அற்பத்தனமா நமக்கு எதிராக பின்னோட்டம் விடுறவங்களை அடிச்சு நொறுக்கணுங்கிறக்காக தான் சேலஞ்சிங்கா இதை நான் பேசுறேன். இதுல நான் என்ன சொன்னேன் 35 சீட்டு திமுக அணி ஜெயிக்கும்னு சொன்னேன். 4 சீட்டுல போட்டின்னு சொன்னேன். அண்ணாமலை ஜெயிப்பார்னு எந்த இடத்துல நான் சொல்லல. அப்ப பட்டிமன்ற பேச்சாளர் சகோதரர் மணிகண்டன் ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு தேசியவாதி. ஏன்னா நீ ஜெயிப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறியே, நீ சொல்லாதனால எனக்கு பயமா இருக்குண்ணா அப்படின்னு மணிகண்டனை என்கிட்ட பேசியிருக்காரு. எப்பா ஜெயிப்பான்னு நான் ஜெயிப்பான்னு நம்பினாதானே நான் சொல்ல முடியும். இவர் யாருன்னா திமுகவும் யாரும் அப்படின்னு கருத்தை சொன்னேன். 4 தொகுதியில போட்டின்னு சொன்னேன். 4 வந்து திமுக அணிக்கே வந்துட்டு. நான் ரொம்ப நம்பினது தர்மபுரி, அதுவும் 1% ஓட்டுல போயிட்டு. இதுல 48% வாக்கு நான் வரும்னு சொன்னேன் திமுக அணிக்கு. 47% வந்தது. 15% என்டிஏ தாண்டுவாங்கன்னு சொன்னேன். ஒரு சீட்டு கூட அதிமுக ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அதிமுக 15% வரும்னு சொன்னேன். 30% வரும்னு சொன்னது நியர்பையா? 19.4 வந்தவங்களை 15% வந்து நியர்பையா? அப்ப நான் சொன்னதுதானே கரெக்டா வந்திருக்குது. உங்க கருத்து கணிப்பு அது இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மக்கள் மனசை கணிச்சு கிரவுண்ட்ல இருந்து கரெக்டா சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் கிரவுண்ட்ல இருந்து நம்ம சொல்றோம். சீமான் 214 தனிச்சு நிற்கிறாரு. 5வது முறை தனிச்சு நிற்கிறதுக்கு ஒரு பெரிய பேக்கிங் உண்டு. சீமான் அண்ணாமலை பாஜக உள்கட்சி பிரச்சனையில ஒருத்தர் காலவாரி விடுறதுல
ஈரோடு கிழக்குல நிக்காம போனதுல அண்ணாமலைக்கு லீடர்ஷிப் அதுல அடிபடுது, பாஜக லீடர்ஷிப் அதுல அடிபடுது. நயனார் மாத்துறதுக்கு இல்ல, மாத்துறதுக்கு முன்னாடியே ஈரோடு கிழக்குல நிக்காததுலே கோஷ்டி மோதல்ல நயனார் 1, தமிழிசை 1, இவரு வானதி சீனிவாசன் 1 எல்லாம் சேர்ந்து ஒரு களத்துக்குள்ள நிக்க முடியாத அளவுக்கு பலகீனப்பட்டு ஓடிட்டாங்க. அதுல அந்த ஓட்டுக்கு சீமான் ஹீரோவாகிறாரு. இப்படித்தானங்க ஆர்கே நகர்ல இலகணேசன் ஜி, பொன்னாரு, ஐச்சராஜா, தமிழிசை எல்லாம் சேர்ந்து நோட்டா கீழே போன பிறகு தானே சீமான் தமிழ் தேசியத்துல அதுல எழுப்பி வராரு. நான் எல்லாத்தையும் தான் மொத்தமா சொல்றேன். அப்போ எனக்கு இந்த களம் தெரியுது. ஈரோடு கிழக்குல 18% வாக்கெடுத்த என்டிஏ நிக்காதது பலகீனம். என்டிஏ விக்கிரவாண்டியில நின்றுருக்காங்க. சோ இது மக்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறேன். டிஸ்கஸ் பண்ணிடுவோமா? இதுக்கு ஆதாரத்தை சொல்றேன். மணி உட்காரு தயார், பாண்டே உட்காருங்க தயார், இன்னும் அந்த ராமு இந்த ராமு யார் உட்கார்னாலும் தயார், எந்த டிவிலாலும் உட்காரும் தயார். பிரசிடென்ட்ல நடந்ததுல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, நான் கரெக்டா இருந்திருக்கிறேன். நாளைக்கு நடக்கிறதுல நீங்க ஒண்ணு சொல்லலாம், நான் ஒண்ணு சொல்லலாம். நான் சொல்றதுல லாஜிக் இருக்குன்னு கிளைம் பண்றேன். அண்ணாமலையும் பாஜகவும் விக்கிரவாண்டியில நின்னவங்க ஈரோடு கிழக்குல நிக்காம போனதுல லீடர்ஷிப்ல அடிபட்டு இருக்குது. அந்த கட்சி லீடர்ஷிப் இல்லாத ஒரு கட்சியா மாறிட்டு இன்னைக்கு நயனார மாத்ததுக்கு முன்னாடியே அந்த இடத்துல விழுந்துட்டு. இதைத்தான் நான் அப்பவும் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். உண்மையை நான் சொல்றேன். சோ சீமானுக்கு பலமே எல்லா எலெக்ஷன்ல நிக்கிறது, இடைத்தேர்தல்கள் நிக்கிறது, பொது தேர்தல 214 போடுறது. இதுலதான் சீமான் ஜம்பாகிறாரு. இப்பவும் சீமான் ஜம்பாவாரு. இன்னொன்னு, அண்ணாமலை விக்கிரவாண்டியிலையும் எடப்பாடி விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குல நிற்காதது எடப்பாடிக்கு பலகீனம். எடப்பாடி தன்னோட ஸ்டாண்ட்ல இருந்து மாறி போனது எடப்பாடிக்கு பலகீனம். பிரின்சிபல் ஸ்டாண்டா சீமான் இருக்கிறது சுயமானுக்கு பலம். இத ஜேவிசி சிர்ரா மறுக்க முடியுமா? ரங்கராஜ் பாண்டே மறுக்க முடியுமா? மணி மறுக்க முடியுமா? வாங்க பேசிடுவோம் எல்லாத்துக்கிட்டையும். சும்மா சார் நம்ம நியாயம் இருக்கு, உண்மை இருக்கு, அரைச்சீட்ட நம்மகிட்ட இருக்கு. சரி, ரைட் ரைட் அடுத்துக்கு நம்ம போயிருவோம். சோ இப்ப நீங்க சொல்றது போல சீமான் அவர்கள் தொடர்ச்சியா அவரு தனித்தையே போட்டிட்டு இருக்காரு, 5th டைமும் தனியா போட்டிடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றீங்க. சோ தனிச்சு போட்டிடும் போது நீங்க சொன்னது போல நிறைய பெனிஃபிட்ஸ் வருது. பட் ஒரு வெற்றியை வந்து டெலிவர் பண்ண முடியல, இப்ப வரைக்கும் அது முடியல. முடிச்சுக்க. சோ இப்ப பரவலா ஒரு வாதம் வைக்கப்படுது, தொடர்ச்சியா இதே மாதிரி தோத்துக்கிட்டே இருக்க முடியாது, ஏதோ ஒரு பாயிண்ட்ல அது சிக்கலை ஏற்படுத்தும். சோ ஒரு 4 தடவை தனியா நின்றுட்டாங்க, ஜெயிச்சுட்டு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓகே தான். பட் இப்படியே கன்டினியூ ஆயிட்டு இருக்க முடியாது அப்படின்ற ஒரு வாதமும் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? சீமான் வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவருக்குன்னு சில லட்சியங்கள் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அவருக்குன்னு பல குறிக்கோளை வச்சிருக்குது. அந்த குறிக்கோள்களை வந்து ஒரே குட்டியில் உரிய மட்டைகளான திமுக அதிமுக சேர்ந்து நிறைவேற்ற முடியாதுங்கிறாரு. பாஜக காங்கிரஸ் கூட சேர்ந்து நிறைவேற்ற முடியாதுங்கிறாரு. சோ அவர் இதுல வளர்ச்சி பாதையில போறதோட போயிட்டு இருப்பாரு. ஆடு நனையுதுன்னு ஓனாயம் கவலைப்படுது, ஆடு நனையுதுன்னு ஓனாயம் கவலைப்படுது. அவரு ரைசிங்ல தானே போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு முடிவு, அவருக்கு லட்சியம். அவர் ஏன் கூட்டணி போகணுங்கிறது, நீங்க ஓட்டு போட்டா அந்த வாக்குக்கு அவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு ஓட்டு போட்டவனா கூட்டணி போக சொல்றான், ஓட்டு போட்டவன் தனிச்சு நிற்கிறதுனால ஓட்டு போடுறான். அவரு கூட்டணிக்கு போய் தன்னோட பலம் 8 சுருங்கி போகுது நினைக்கக்கூடிய நயவஞ்சக எண்ணம் கொண்ட பாண்டேக்களும் ஜேவிசி சிர்ராம்களும் இவரு மணிகளும் தான். அவங்க 3 பேரும் விடுங்க சார், பாவம் கோபம் வருது சார். அதனால இங்க வந்து இஷ்டம் போல பேசிட்டு போக முடியாது. 8ஓட சீமானுக்குன்னு சொல்றவன் நயவஞ்சக எண்ணம் கொண்டவன். ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல ரங்கராஜ் பாண்டே 1 to 1 நம்ம பேசுவோம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க ரங்கன் துரைசாமி சொல்ற தப்புன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க பார்ப்போம். நீங்க தோத்து போயிருவீங்க ரங்கராஜ் பாண்டே. விக்கிரவாண்டி தான் எக்ஸாம்பிள் ஆச்சு. சீமான் பை சீமான் ஆட்கள் இடும்பாவனம் கார்த்திக்கும் ராவணனும் பை வாழ்த்து தெரிவிச்சு 1% தானே என்டிகேக்கு வந்தது. அப்படி அப்போ எடப்பாடியோட சேர்ந்து தோத்து போன பிறகு சீமான் அதோட முடிஞ்சு போவாரு. அதை பற்றி ரங்கராஜ் பாண்டேக்கு என்ன, அதை பற்றி ஜேவிசி சிர்ராமுக்கு என்ன, அதை பற்றி மணிக்கு என்ன? ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டி இல்லாத கூட போய் காலி ஆயிட்டா அதோட முடிஞ்சு போச்சே. இப்போ அவரை பலகீனப்படுத்தி 18க்கு யாருன்னா சீமானுக்கு பெரிய கிரெடிட் இல்ல. அதைத்தானே நான் சொல்றேன். சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப ஸ்டார்டிங்ல பேசும்போது விஜய் அவர்களையும் விஜயகாந்த் அவர்களையும் கம்பேர் பண்ணி நீங்க பேசுனீங்க. விஜயகாந்த் அவர்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்ற விஷயங்கள்லாம். அவங்க 2 பேர் அரசியலும் கம்பேர் பண்ணும்போது விஜயகாந்தோட அரசியல் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கு. அவரு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ப்ராப்பரான பார்ட்டி ஸ்ட்ரக்சரை உருவாக்குனாரு. அதே மாதிரி மக்களோடையும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் வச்சிருந்தாரு. ஒரு ஃபுல் டைமான ஆக்டிவான ஒரு பொலிட்டிஷியனா இருந்தார். விஜய் அவர்களோட பொலிட்டிக்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு.
இப்ப எனக்கு தெரிஞ்ச கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏறக்குறைய ஒரு அரசியல் செயல்பாடுகள் எல்லாம் பெருசா இல்ல, ஒரு 4-5 தடவை வெளில வந்து பேசியிருப்பாரு, அதுக்கு மேல பெருசா இல்ல. இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பாக்குறது? ஏன்னா அவருக்கும் தெரியும் வெளில வந்து அரசியல் பண்ணாதான் ஓட்ஸ் வாங்க அப்படின்னு தெரியும், பட் இருந்தாலும் ஏன் இந்த மாதிரியான ரூட் எடுக்கிறாங்க? பல நிரூபிக்காத விஜயால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சு பிஜேபி கிட்ட அவர் போயிட்டாரு. அறிவு நாணயத்தோட பிஜேபியை மைனஸ் பண்ணி பேசின அத்தனை பேரும் இதை ஒத்துக்கணும் முதல்ல. இப்ப விஜய் கதை கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. நேத்துல திந்தில செய்தி போடுறாங்க, ரஜினிகாந்த் மாதிரி பின்வாங்கி போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. விஜய் பண்ண தப்பு, கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாட்டு மக்களவை தேர்தலில் இருந்துட்டு சிஏ எதிர்ப்புன்னு ஒரு செப்ப அறிக்கை விட்டுக்கிட்டு லெட்டர் பேடா இருந்தது தப்பு. உங்களால கேண்டிடேட் போட முடியல, பலகீனத்தை மறைக்கிறதுக்கு பொய்யாட்டு மார்க்கெட்டிங் ஆட்களை வச்சு பொய் கதைகளை விட்டீங்க. அதை ரங்கராஜ் பாண்டே நம்பலாம், மணி நம்பலாம், ரவீந்திர சாமி நம்பல. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு விக்கிரவாண்டியில வந்து போலரைசேஷனை தடுத்து நிறுத்துவேன், இன்னைக்கு தைரியமா களத்துக்குள்ள இறங்காம வேடிக்கை பார்த்ததுல நீங்க போலரைசேஷன்ல நீங்க அவுட் ஆயிருவீங்கன்னு நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து ஒதுங்கிட்டீங்க. அதுல நீங்க கள்ளக்குறிச்சி சாராய சபை பாத்தீங்க, பார்த்தது நோட்டாவுக்கு ஓட்டு கூடுன்னு பெருசா சொன்னீங்க. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு, போலிங் அதிகமாயிடுச்சு, திமுகவுக்கு அதிக ஓட்டு வந்துட்டு. அப்போ கள்ளக்குறிச்சி விக்கிரவாண்டியில அடுத்த அடியை நீங்க வாங்கிட்டீங்க. அடுத்து ஈரோடு கிழக்கு உங்களுக்கு நல்ல களமா இருக்கும். நீங்க சீமானு கீழே பெரியவங்கிற அச்சத்துல அரசியல் சினிமா களத்துக்குள்ளேயும் போட்டிக்கு ஒருத்தர் வந்தா தோத்துருவோமோ, இது 7ஆம் அறிவு வேலாயுத மாதிரி, இது வேல் அழகிய தமிழ்மான் மாதிரி போட்டியில அடிபட்டு போயிருமோன்னு போட்டியை தவிர்க்கக்கூடியவங்க. சீமான் கிட்ட அந்த அரசியல் போட்டிக்கு நீங்க ஈரோடு கிழக்குல நின்று இருக்கணும். ஈரோடு கிழக்கு உங்களுக்கு நல்ல சாதகமான இடம் நான் சொன்னேன்னா இல்லையா? சாதகமான இடம். ஆனா நீங்க சீமான் கிட்ட அடி வாங்கி போயிருமோங்கிற அச்சத்துல நீங்க ஈரோடு கிழக்குள்ள போட்டியை தவிர்க்க நினைச்சீங்க. சினிமாவில வந்து வேணா போட்டி தவிர்க்கப்படலாம், அரசியல் எப்படி போட்டி தவிர்க்கப்படாம இருக்கும்? அரசியல்ல போட்டி இருக்கத்தான் செய்யும். இப்பவும் நீங்க 214 போட மாட்டீங்க. காரணம், சீமான் நாளைக்கு 214 போடுறேன்னு டிக்ளேர் பண்ணி 5வது முறை சொல்றாரு. அதுல காஸ்ட் கன்சாலிடேஷனுக்கு ஒரு போறாரு, பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதை என்னைக்காவது ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருப்பாரா? ஜேவிசி ஸ்ரீராம் சொல்லியிருப்பாரா? இந்தியா டுடே மணி சொல்லியிருப்பாரா? அப்ப எவ்வளவு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் சீமான் மேல வச்சிருக்கீங்க. இதை நீங்க சொல்லணும் இல்ல? இது தப்போ சரின்னு கூட நீங்க சொல்லுங்க. ஏன் சொல்லாம கில்லிங் சைலன்ஸ் பண்றீங்க? பஞ்சம நிலத்தை மீட்கணும்னு சீமான் சொல்றாரு. மேய்ச்சல் நிலங்களை ஆக்கிரமிப்புல இருந்து அகற்றி ஆடு மாடுகளுக்கு அந்த தொழில் செய்யக்கூடிய சமூக மக்களுக்கு அது பலனளிக்கணும்னு சீமான் சொல்றாரு. மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் அனைத்து சம மக்களும் வழிபடுறதுக்கு இருக்கணும்னு சீமான் தான் சொல்றாரு. இப்படி மற்றவங்க சொல்றாத பல இஷ்யூஸை சொல்லி சீமான் 214 தனிச்சு நிற்கிறாரு. நீங்களும் 214 தனிச்சு நின்னா சீமானோட கீழே போயிருவீங்கன்னு 214 போடுறதுக்கு நீங்க தயங்குறீங்க. நீங்க உண்மையிலே போட்டா உங்களை நான் பாராட்டுறேன், எனக்கு அதுல எந்த ஆட்சேபனும் இல்லை. நீங்க போடாம டக்காலிட்டி வேலை பிரச்சாரங்கள் ஆட்களை வச்சு இது பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 214 போட்டாதானே உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வரும். போடாமலே உங்களுக்கு பெர்சன்டேஜ் 4 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அது அறிவு நாணயமற்ற செயல் நான் சொல்றேன். ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேருக்கு ரொம்ப நன்றி. நன்றி.